Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. وقال نبينا صلى الله عليه وسلم يا فاطمة بنت محمد سلني ما شئت من مالي ولا أغني عنك من الله شيئا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவை பெற்றெடுத்து நிறைவு செய்வதற்காக நாம் பெற்றெடுத்தவர்களிலிருந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் உற்றார் உறவினர்கள் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் உலகத்தில் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த அனைவர்களின் மீதும் உலகத்தில் அல்லாஹ்வுடைய சலாமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, 11 நாட்கள் உலகிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் எதிர்பாராத ஒரு குறிக்கோள் உண்டு. மிகப்பெரிய ஒட்டுமொத்த உலக உயிரிழப்புகளுடைய ஒரே குறிக்கோள் இழப்புகளும் மறுமையினுடைய வெற்றி. மறுமையினுடைய இறந்தவர்கள் மட்டும் என்பது என்ன? 413 நபர் அல்லாஹ் தஆலா அற்புதமாக சொல்லுவான். காப்பாற்றப்பட்டவன் மருத்துவமனைகளிலே முகாம்களிலே யார் நரகத்தை விட்டும் 1968 ஜன்னத சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ என்ன நடந்தது? அவர் வெற்றி பெற்று விட்டார். மறுமையினுடைய வெற்றி என்றால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது, சொர்க்கத்திலே நுழைந்து விடுவது. நரகத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது? எதன் மூலம் பாதுகாப்பு பெறுவது? சொர்க்கத்திலே எப்படி நுழைவது? எதன் மூலம் நுழைவது? அல்லாஹ் அதற்குண்டான வழியையும் குர்ஆனிலே அழகாக சொல்லுவான். வமை யுத்தில்லாஹ வரசூலஹு யுத்கிலுஹு ஜன்னாத்தின். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். வமை யஅஸில்லாஹ வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே நுழைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் நரகம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட்டால் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவது என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே கொண்டு வந்து விடுவது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் முற்றிலுமாக விளக்கி நடந்து கொள்வது. இவ்விரண்டும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் சொர்க்கத்திலே நுழைவதற்கும் காரணமாக இருக்கும். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எதை ஏவினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஏவினார்களோ அதை நம்முடைய வாழ்விலும் கொண்டு வர வேண்டும், பிறருடைய வாழ்விலும் அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு பெயர் தான் நன்மையை ஏவுதல். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை தடை செய்திருந்தார்களோ
அவைகளை விட்டு நாமும் தவிர்த்து கொள்ள வேண்டும், பிறரையும் அதை விட்டு தடுத்து விட வேண்டும். அதுதான் தீமையை தடுத்தல். கணேசருக்குரியவர்களே, இந்த நன்மையை ஏவுகின்ற தீமையை தடுக்கின்ற இந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்வதற்கு முன்னால், பிறருக்கு சொல்வதற்கு முன்னால் நம்முடைய குடும்பத்திலிருந்து இந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வஅன்திர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, அவர்கள் செய்கின்ற தவறுகளை பற்றி, அதனுடைய தண்டனைகளை பற்றி, அதற்கு கிடைக்கக்கூடிய வேதனைகளை பற்றி, கிடைக்கக்கூடிய நரகத்தை பற்றி, கபருடைய வேதனையை பற்றி அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் அத்துணை பேர்களையும் ஒரு இடத்திற்கு வரவழைத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முர்ரா இப்னு கஅப் குடும்பத்தார்களே, கஅப் இப்னு லுவைய் குடும்பத்தார்களே, அப்துல் ஷம்ஸ் குடும்பத்தார்களே, அப்துல் மனாஃப் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிப் குடும்பத்தார்களே, உங்களை நான் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறேன். இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே நபிகளாருடைய எச்சரிக்கையும் ஆரம்பமாகிவிட்டது. தன்னுடைய மகளையும் அழைத்து, யா ஃபாத்திமா பின்தி முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, உன்னையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். வல்லாஹி லா அம்லிகுக்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ் உங்களுக்கு எதையாவது ஒன்றை முடிவு செய்து விட்டால் அந்த முடிவை மாற்றுகின்ற எந்த சக்தியும் எனக்கு இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு எந்த தண்டனையாவது முடிவு செய்து விட்டால், எந்த வேதனையாவது முடிவு செய்து விட்டால், அவைகளை மாற்றுகின்ற எந்த சக்தியும், வல்லாஹி லா மா அம்லிகுக்கும், எந்த சக்தியும் எனக்கு கிடையாது. கணேசகுரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை பார்த்து இன்னொரு சமயத்தில், யா ஃபாத்திமா பின்தி முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சல்னி மா ஷிஅதி மிம்மாலி, உலகத்துடைய எந்த பொருளை வேண்டுமானாலும் நீ என்னிடத்திலே கேள். மா ஷிஅதி, நீ நாடுகின்ற, நீ விரும்புகின்ற எந்த பொருளாக இருந்தாலும், உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இடத்திலே நீ கேள், நான் தர்றேன், நான் ஏற்பாடு செய்ய முடியும் என்னால். வல்லாஹி லா உக்னிகுக்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றை விட்டும் உன்னை என்னால் தடுக்க முடியாது. உலகத்தில் உள்ள ஏதாவது ஒன்று கேள்வி நான் செஞ்சு தர்றேன். ஆனா அல்லாஹ் உனக்கென்று எதையாவது ஒன்று முடிவு செய்து வைத்திருந்தால் அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை முதலாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டி எச்சரிக்கை செய்தார்கள். நரகத்தை பற்றி, வேதனையை பற்றி, கபறுகளை பற்றி, தண்டனைகளை பற்றி. கணியத்திற்குரியவர்களே, அதே எச்சரிக்கையை நாமும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டும். அடுத்ததாக குடும்பத்தார்களுக்கு நல்லவைகளை ஏவ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, நபியே உம்முடைய குடும்பத்தார்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுவீராக. வஅமுர் அஹ்லக, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஏவுவீராக, பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு, வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்களும் தொழுங்க, குடும்பத்தார்களையும் தொழ சொல்லுங்கள். கணேசருக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இதோடு இந்த திருவசனத்தை நிறுத்தவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா, நபியே உம்மிடத்திலே நான் ரிஸ்க் கேட்கல, நான் நர்சுகுக, ரிஸ்கை நான் உங்களுக்கு தர்றேன். தொழுகை கொண்டு ஏவுதல், குடும்பமே தொழுதல், ரிஸ்க் கிடைத்தல், இந்த ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு குடும்பமே தொழுது கொண்டு இருக்கிறது, தொழுகையாளியான குடும்பமாக இருக்கிறது, ரிஸ்க்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவருடைய சம்பாத்தியத்தில், அவருடைய வியாபாரத்தில், அவருடைய தொழில் துறைகளில், அவருடைய உணவுகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான், நஹ்னு நர்சுகுக், நான் உங்களுக்கு ரிஸ்க் தர்றேன். தொழணும், குடும்பத்தை தொழும்படி ஏவணும். என்ன பொருள்? ஒட்டுமொத்த குடும்பமும் தொழணும். வல் ஆகிபத்து லித்தக்வா, அடுத்து யார் தொழுகிறார்களோ, குடும்பத்தை தொழும்படி ஏவுகிறார்களோ, அவருடைய நல்ல முடிவு இறையச்ச முடியவர்களுக்காக இருக்கும். அவர்கள் இறையச்ச முடியவர்களாக இருப்பார்கள், அவருடைய முடிவும் நல்லதாக இருக்கும்.
கணியத்திற்குரியவர்களே, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தொழுகை, குடும்பத்தோடு தொழுகை, குடும்பத்தை தொழும்படி ஏவுவது, ரிஸ்க் கிடைப்பது, இறையச்சம், நல்ல முடிவு. யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பதா சொல்லுகிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா பாதைகளையும் நாம் திறந்து விடுவோம்ங்கிறான். அவர்கள் எண்ண முடியாத அளவு ரிஸ்க்குகளை அவருக்கு தருவோம் சொல்றான். சிலருக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியலன்னு புலம்புறோமா? அவர் சும்மா சாதாரணமாக இருந்தார், எப்படி அவருக்கு இவ்வளவு பணம் வருது? அல்லாஹ் சொல்லுகிறான், அறியாத புறத்திலிருந்து நாம் ரிஸ்க் கொடுப்போங்கிறான். அவருடைய இறையச்சத்துடைய அளவு நமக்கு தெரியாது, வெளிப்படையில நமக்கு எப்படியாவது தெரியலாம். அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மத்தியில உள்ள அந்த அச்சம், அந்த இறையச்சம் அவருக்கு ரிஸ்கை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், கணியத்திற்குரியவர்களே, நாம தொழுவது, நம்முடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுவது, குடும்பமே சேர்ந்து தொழுவது, ரிஸ்க் கிடைப்பது, இறையச்சம், நல்ல முடிவு, மீண்டும் இறையச்சம், நல்ல முடிவு, இவைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அல்லாஹ் தஆலா அற்புதமாக குர்ஆனிலே சொல்லுகிறான், அதுவும் நபியை பார்த்து சொல்லுகிறான், உடைய குடும்பத்தார்களை நீங்கள் தொழும்படி ஏவுவீராக. நபிக்கே குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம நம்முடைய குடும்பத்தார்களுக்கு எவ்வளவு ஆணித்தரமாக அந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும், எவ்வளவு ஆணித்தரமாக அவைகளை ஏவ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டுக்கு செல்வார்கள். அலி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் வருவார்கள். என்னையும் ஃபாத்திமாவையும் பார்த்து, அலா துஸல்லியானி, தஹஜ்ஜத் தொழுகையான்னு கேட்பாங்க. எந்த நேரம்? தஹஜ்ஜத்துடைய நேரம். 4 மணி 3 மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து எழுந்து தன்னுடைய மகளுடைய வீட்டிற்கு சென்று, அலா துஸல்லியானி, நீங்க தொழுகலையா, தஹஜ்ஜத் தொழுகலையா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளார் இப்படி கேட்ட உடனே நான் நபிகளாரிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய எல்லாருடைய உயிரும் அன்ஃபுஸனா பியதில்லாஹ், அல்லாஹ்வுடைய கரங்களிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாடி எங்களை எழுப்பணும் இருந்தா எழுப்பியிருப்பான் இல்லையா அப்படின்னு குதர்க்கமான ஒரு பதிலை சொன்னேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் தொழுகலையான்னு கேட்டதுக்கு பிறகு நான் இப்படி சொன்னேன், எல்லா உயிரும் அல்லாட்ட தானே இருக்கு, தூங்க ஆரம்பிக்கும் போது உயிரெல்லாம் அல்லாட்ட போயிடுது, குர்ஆனுடைய ஆயத். பிறகு அல்லாஹ் எப்ப நாடுகிறானோ திரும்ப விடுகிறான் அப்படிங்கிறது குர்ஆனுடைய ஆயத். அந்த அடிப்படையில நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாட்ட உயிர் இருக்கு, அவன் நாடும் போது எங்களை எழுப்பன் மாதிரி தான் விட்டுருப்பான் இல்லையான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையும் சொல்லாம திரும்பி போனாங்க. திரும்பி போகும்போது வகானல் இன்சானு அக்ஸரு ஷைஇன் ஜதலா என்று தொடையிலே அடித்தவர்களாக சொல்லிக் கொண்டு சென்றார்கள். இந்த மனிதன் தர்க்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறானே, தலையில் அடிச்சுட்டு இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையிலே அடிச்சு வகானல் இன்சானு அக்ஸரு ஷைஇன் ஜதலா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்று ஹதீஸ்ல வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல 2 விஷயம் கவனிக்கணும். தன்னுடைய குடும்பத்தார்களை தொழும்படி எந்த நேரத்திலும் ஏவுவது, அப்படி தொழும்படி சொல்லுகின்ற பொழுது தேவையில்லாத வாதங்கள் செய்யாமல் இருப்பது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, அதனாலதான் நின்று பேசாம போயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க, எந்த விதமான பதிலும் சொல்லாமல். அப்ப அப்படியான வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி ஹதீஸ்ல இப்படி வருகிறது, அவர்கள் இரவு முழுவதும் வணங்கி கொண்டிருப்பார்கள். அதிகாலை நேரம் ஆன உடனே தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் தொழுகைக்கு எழுப்பி விடுவார்கள். எழுப்பி விட்டு வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி என்கின்ற திருவசனத்தை ஓதுவார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கிருபை செய்வானாக, ரஹமத் செய்வானாக. அற்புதமான ஒரு துஆவை செய்வார்கள். எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து தன்னுடைய மனைவியையும் எழுப்பி இருவரும் சேர்ந்து தஹஜ்ஜத் தொழுகிறார்கள். தன்னுடைய மனைவி எழ மறுத்தால் அவளுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகிறாரே, அப்படிப்பட்ட மனிதரின் மீது அல்லாஹ் தஆலா ரஹமத் செய்வானாக. நபிகளார் மேலும் சொல்லுவார்கள், ரஹிமல்லாஹு இம்ராத்தன், அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணின் மீது ரஹமத் செய்வானாக. தன்னுடைய தான் தஹஜ்ஜத்திற்கு எழுந்து தன்னுடைய கணவனையும் எழுப்பி
இருவரும் சேர்ந்து தொழுகிறார்களே. ஒரு கால் தன் கணவன் எழ மறுத்தால் அவருடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுகிறார்களே, அப்படிப்பட்ட அந்த பெண்ணின் மீதும் அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தான் தொழுவது மட்டுமல்லாது தன்னுடைய குடும்பத்தார்களை தொழுவதற்காக எழுப்பி விடுவது, சற்று அழுத்தம் கொடுத்து தண்ணீரை தெளித்து எழுப்பி விடுவது நபிகளாருடைய துஆவுக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கும் காரணமாக ஆகிவிடுகிறது. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய குடும்பத்தார்களை தொழுகைக்காக வேண்டி ஏவுவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களை அதற்காக தயார்படுத்துவது என்பது நபிமார்களுடைய பண்புகளிலே உள்ளது. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெருமைகளை பற்றி அல்லாஹ் பேசிக் கொண்டு வருகிற போது இப்படி சொல்லுவான், வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுவார்கள், ஜகாத் கொடுக்கும்படி ஏவுவார்கள். வகான இந்த ரப்பிஹி மர்தியா, அல்லாஹு தஆலாவிடத்திலே விரும்பத்தக்கவராக அவர் இருந்தார். தொழும்படி ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை ஏவுவாரே ஆனால் அவர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவராகவும் அல்லாஹ் விரும்பக்கூடியவராகவும் மாறிவிடுவார் என்பதையும் அல்லாஹு தஆலா இந்த திருவசனத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷிஃபா பின்தி அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தேவைக்காக சென்றிருந்தேன். நபிகளார் சில காரணங்களை சொல்லி எனக்கு சில விஷயங்களை மறுத்து விட்டார்கள். பக்கத்திலே என்னுடைய மகளுடைய வீடு இருந்தது. நான் என்னுடைய மகளுடைய வீட்டிற்கு சென்றேன். அது தொழுகையுடைய நேரமாக இருந்தது. அப்படி நான் வீட்டுக்கு சென்ற பொழுது என் மகளுடைய கணவன், அதாவது என்னுடைய மருமகன் ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டில் இருந்தார்கள். நான் ஆத்திரம் கொண்டவளாக, அது ஹதரத்தி ஸலாத்து, தொழுகை நேரமாகிவிட்டது, வஅன்த ஃபில் பைத், நீங்கள் தொழுகைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறீர்களே என்று நான் கடிந்து கொண்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, யாராக இருந்தாலும் கடிந்து கொள்கின்ற இந்த பண்பு வரணும். வீட்டிலே தொழுகை நேரத்தில் தன்னுடைய பிள்ளையோ, தன்னுடைய மருமகனோ, தன்னுடைய சகோதரனோ, தன்னுடைய தந்தையோ, தன்னுடைய மகனோ யார் இருந்தாலும் கண்டிக்கணும். தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, தொழுகை காம சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, தொழுகை சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது வீட்டில என்ன வேலை? சரியான வார்த்தை கேட்டால் ஹலரத்தி ஸலாத்து வஅன்த ஃபில் பைத்தி, வீட்டில் இருக்கீங்க, தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. சொன்னார் ஷுரஹ்பீல், திட்டாதீர்கள், என்னை அவசரப்படாதீர்கள், இடத்திலே ஒரே ஒரு ஆடை தான் இருந்தது. அந்த ஆடையும் நபிகளார் இரவலாக வாங்கி சென்று விட்டார்கள். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து ஒரு சிறிய ஆடை மட்டும்தான் இருக்கிறது, எனவே நான் செல்லாமல் இருக்கிறேன் என்று ஷுரஹ்பீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய குடும்பத்தார்களை தொழும்படி ஏவுவது என்பது மிகச்சிறந்த பண்புகளிலே ஒன்று. அவர்களையும் தொழுகையாளிகளாக ஆக்குவது என்பது மிகச்சிறந்த நன்மைகளை சேர்த்து வைக்கின்ற ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் கொண்டு வருவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்யணும், எல்லா நல்ல காரியங்களையும் ஏவணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரி, அதாவது நபிகளாருடைய மைத்துனி அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்களிடத்தில் நபிகளார் இப்படி சொன்னார்கள், அஸ்மா, நீ பிறருக்கு கொடுப்பதாக இருந்தால் நீ தாராளமாக கொடு, நீ அள்ளி வழங்கு, எண்ணி எண்ணி கொடுக்காதே. பிறருக்கு கொடுக்கறதாக இருந்தா நல்லா கொடு, தாராளமா செலவழி, தாராளமா கொடு, எண்ணி எண்ணி கொடுக்காத. நீ எண்ணி எண்ணி கொடுத்தா அல்லாஹ்வும் உனக்கு எண்ணி எண்ணி தான் தருவான். நீ உன்னுடைய கையை கஞ்சத்தனத்தால் உன்னுடைய பையை நீ முடித்து போட்டுக் கொண்டால் அல்லாஹ்வும் உனக்கு தராமல் முடிந்து வைத்துக் கொள்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மைத்துனை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை மட்டுமல்ல, எதுவெல்லாம் நல்ல காரியங்களோ அவைகள் அத்தனையும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, தன்னுடைய மனைவிக்கு, அனைவர்களுக்கும் அவைகளை சொல்லி அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய முழு கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி நாம் சில சமயங்களிலே அவர்களுடைய தவறுகளை சொல்லி அவர்களை திருத்துவதற்கு முற்படுகின்ற பொழுது, அவைகளை தடுக்கின்ற பொழுது, அவர்கள் கேட்காமல் இருக்கின்ற பட்சத்திலே, மீண்டும் மீண்டும் அவர்கள் செய்கின்ற பட்சத்திலே அவர்களிடத்திலே கோபம் கொள்ள வேண்டும், அவர்களை கண்டிக்க வேண்டும். அத்தனையும் நபிமார்களுடைய வழிமுறை, நபிகளாருடைய வழிமுறை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கொஞ்சம் வாய் சண்டை கொஞ்சம் அதிகமாயிருச்சு.
அந்த சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை திட்டி விடுகிறார்கள். மிக்தாத் ஒரு சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சஹாபி தான். ஆனாலும் மிக்தாதை திட்டி இருக்க கூடாது, திட்டிட்டாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா பத்தில கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய நாக்கை அறுக்காமல் விட மாட்டேன்ட்டான். தன்னுடைய மகன் நாக்கை அறுக்காம விட மாட்டேன்ட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுக்கு பயமாகி போனது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு சொன்னா செஞ்சிருவாங்க. 20 சஹாபிகளை அனுப்பி வைத்தார்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே தனக்கு பரிந்து பேச. எப்படியாவது அத்தாட்ட சொல்லி நாக்கு அறுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருங்களேன். ஒவ்வொருவர் வந்து சொல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, தஊனி யக்தஅ லிசானஹு, அவருடைய நாக்கை அறுக்க என்னை விட்டுருங்கண்டான். அவருடைய நாக்கை அறுப்பதற்கு என்னை விட்டு விடுங்கள். இது ஒரு பாடமாக இருக்கட்டும். பின்னால் வருபவர்களுக்கு யாராவது சஹாபிகளை திட்டுவார்களே ஆனால் அவர்கள் நாக்கு அறுக்கப்படும் என்பது பாடமாக இருக்கட்டும், என்னை விட்டுருங்கண்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தவறு நடக்கின்ற பொழுது தன்னுடைய மகனாக இருந்தாலும் அவைகளை கண்டிப்பது என்பது மிகச் சரியான ஒரு வழிமுறை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறிதொரு சமயத்தில் எப்படி சொல்வார்கள், அமீருல் மூமினாக உமர் ரலியல்லாஹு இருந்த சமயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை தடை செய்வதாக அறிவிப்பு செய்வதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரும்பினால் முதல்ல எங்களிடத்துல வந்து, என்னுடைய குடும்பத்தார்களே, நான் ஒரு விஷயத்தை இப்ப தடை செய்ய போறேன், இந்த தடை செய்கின்ற விஷயம் நீங்கள் செய்ய நான் கேள்விப்பட்டால் உங்களுக்கு 2 மடங்கு தண்டனை இருக்கு. மற்ற மக்களுக்கு 1 மடங்கு தண்டனைன்னா நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்கள், நீங்க யாராவது இது செய்வதாக எனக்கு தகவல் வந்துச்சா உங்களுக்கு 2 மடங்கு தண்டனைகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு தான் அந்த விஷயத்தை, அந்த தடையை அமுல்படுத்துவார்கள் என அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து யூத பெண்ணேன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் யூத வம்சாவளில வந்தவங்க, அந்த வார்த்தையை திரும்ப சொல்லி இருக்க கூடாது, முஸ்லீம் ஆயிட்டாங்க, அது சொல்லி இருக்க கூடாது, யூத பெண்ணேன்ட்டாங்க. நபிகளாருக்கு தன்னுடைய மனைவியுடைய இந்த வார்த்தை பிடிக்கல. 2 மாத காலங்கள் இந்த வார்த்தைக்காக பேசாமல் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் வாக்குவாதம். இஷா தொழுகையுடைய நேரம், ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, சவுண்ட் வெளியே வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகைக்காக போயிட்டு இருக்காங்க, சவுண்ட் கேக்குது, தன்னுடைய மகளுடைய சவுண்ட் சத்தமா கேக்குது. தொழுகையை முடிச்சிட்டு திரும்ப வந்து கடுமையான சத்தம், அபூபக்கர் சித்திக் கடுமையான திட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி. இப்படியா நீ இருப்பது, இப்படியா நீ இருப்ப, இவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்க, அதுவும் நபிகளார் இருக்கிறார்கள், வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்குது, இப்படியா ஒரு பெண் இருப்பது, இப்படியா என்னுடைய மகள் இருப்பது, இப்படியா ஒரு நபிகளாருடைய மனைவி இருப்பது என்று கடுமையான சத்தமிட்டார்கள், கண்டித்தார்கள் என்பதாக ஹதீசுகளிலே நாம பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செய்கின்ற பொழுது அவர்களை கோபப்படுவதும் அவர்களை கண்டிப்பதும் முறையான ஒரு காரியமாக இருக்கிறது. சில சமயங்களில சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை கண்டிக்காம விட்டுறோம், அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்து விடும். அபுல் பக்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏறி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன பிள்ளை, வேகமா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுல வந்து என்னுடைய அத்தாவுடைய மிம்பர்ல இருந்து கீழே இறங்குங்கன்ட்டான். என்னுடைய தகப்பனாருடைய மிம்பர், தகப்பனார் என்று அவர்கள் சொல்லுவது நபிகளாரை, என்னுடைய தகப்பனாருடைய மிம்பரை விட்டு கீழே இறங்குங்கன்ட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மெதுவாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இடத்துல, நான் இது என்னுடைய தகப்பனாருடைய மிம்பர் நான் சொல்லலையே, இது உன்னுடைய தகப்பனாருடைய மிம்பர் தான், இப்படி சொல்லி உன்கிட்ட யார் சொன்னதுன்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. பக்கத்துல இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா பதறி போய் வேகமாக வந்து, யாரும் இவர்கிட்ட இப்படி சொல்லல, வல்லாஹி லா அவுஜஅன்னக யா அத்ரா, வீணா போனவனே, இந்த வார்த்தை அப்படியே வருது ஹதீஸ்ல, வீணா போனவனே உன்னை அடிச்சு வெளுத்து விடுவேன், வெளுத்து லா அவுஜஅன்னக, உன்னை காயப்படுத்தி விடுவேன், உன்னை வேதனைப்படுத்தி விடுவேன். என்ன வார்த்தை பேசுறனே, உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து பேச வேண்டிய வார்த்தைகளா இது என்று அவர்களை கண்டிக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தகப்பனார் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சின்ன பிள்ளை ரொம்ப நமக்கு சப்போர்ட்டா பேசுது அப்படின்னு நம்ம சிரித்து கொண்டிருக்கிற தருணம் அல்ல அது. உமர் ரலியல்லாஹு கேட்ட வார்த்தை எப்படியான வார்த்தை, உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அப்படித்தான் மக்கள் நினைப்பார்கள்.
நம்முடைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளிடத்திலோ அல்லது எங்கும் செல்லுகின்ற இடத்திலோ நம்முடைய பிள்ளைகள் துடுக்காக பேசுகிறார்கள் என்று சொல்லி பெருமை விட்டு நிற்க கூடாது. இது போன்ற வார்த்தைகளை முறையாக சரியாக கண்டித்து விடுவது என்பது மிக பெரும் குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் நல்ல காரியங்களை ஏவ வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் தீய காரியங்களை விட்டும் தடுத்து விட வேண்டும் என்பது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற மிக பெரும் ஒரு அமலாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அமல் நம்முடைய அனைவர்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் கண்ணியத்திற்குரியவர்களே தாவத் தப்லீக் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாம், இந்த தீன் நம்மிடத்துல வரணும், நம்முடைய குடும்பத்துல வரணும், ஒட்டுமொத்த உலகத்திலையும் வரணும், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களிடத்திலையும் வரணும் அப்படிங்கிற பெரும் நோக்கத்தான் தாவத்துடைய நோக்கம், தப்லீகுடைய நோக்கம். அந்த நோக்கத்தினுடைய ஒரு பெரும் பகுதியாக வரக்கூடிய 24, 25 ராமநாதபுரத்திலே இஸ்திமாவாக நடைபெற இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அத்துணை பேர்களும் இன்ஷா அல்லாஹ் அந்த இஸ்திமாவிலே முழுமையாக கலந்து நாமும் சரியாகி நம்முடைய குடும்பத்தார்களையும் சரியாக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் சரியாக்கி எல்லோருடைய ஒரே குறிக்கோளாகிய மறுமையினுடைய வெற்றியை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.